பரிதாரத்தை பூசிக்கொள்ள என்ன கசக்குது? வேப்பில கசக்குதா? அட கம்மனாட்டி, வேப்பில கசக்குன்னு தெரியல. ஆமா. ஏன் கொஞ்சம் பொய்யட வெள்ளத்துல ஊற வைக்க கூடாதா? இசு இசு என்ன காக்க வழியா புடிச்சுக்குது? டேய் இஸ்து குடி என்ன போயிந்தா இந்த முடியில விளையாடும் மங்கையார். இந்த முடி மேல ஆடுத்துன்னா தெரியடா பாய்கோ. ஈரும் பேணுண்டா. இங்க வந்திருப்போம் யார்? நான் யார் தெரியடா? நகிலாண்ட கோடி பிராமண நாயகி நான் தான் ஆதி பராசக்தி. ஆதி பராசக்தி. ஆதி பராசக்தி. தாயே நீங்க எத்தனை பேரு? நாங்க திரும்ப தெரியடா. நாங்க 5 2 7 பேரு. 7 பேர்ல என் பேர் தான் இளைய கண்ணி, என் பேர் தான் முண்டக்கண்ணி. இருக்கப்பட்ட 6 பெண்களும் எங்கே? ஓ நீ ஒரு ஆளுக்குற, மீதி 6 பேர் அங்க போய்க்கிறாங்களா? அவர் ஏரி வேலைக்கு போய்க்கிறாளுங்கடா அவளுக்கு. ஏரி வேலைக்கு? ஆமாண்டா. நான் கோயில் அதில் பழம் சுத்தி போன கஷ்டம். நாங்க பழம் சுத்தி போட வந்துக்கிறதா கையை அங்கேயாண்ட மேல இந்த மாவை பெய்கிற பரவிட்ட மாவு கேட்கறது கேட்க. நம்ம நாட்டுல நீ சாமி தானே? போட்ட பூஜை உங்களுக்கு ஏறுவியம்மா? போட்ட பூஜை அப்படி என்னமா குறை? பூஜை ஏறும் இல்லையா? நீங்க போட்ட பூஜை டேய் வருட வருடம் நீங்க திருவிழா எப்படி செய்வீங்க? எப்படி அமோகமா அமக்களமா செய்வீங்க. இந்த வாட்டி என் செலவு குறைச்சிட்டீங்க. கொரோனா வந்துருச்சு, அதனால கையில ₹1 இல்லம்மா, ஏதோ எங்களால முடிஞ்சது. ஏழைங்க ஏதோ செய்தமா உங்களுக்கு ஏறுவதல்லமா பூஜை. கையில காசு இல்லைன்னா ஏன் செலவு வேண்டாம் குறைக்கிறீங்க? கையில காசு இல்லைன்னா காணி அரகாணி ஊடலாம் வித்து செலவு பண்ணுவாங்கடா. ஏமா இருக்கிற வீட்டை வித்துட்டு நாங்க எங்கம்மா போறது? நான் கோயில உள்ள வந்து தனித்தன உள்ள உட்காந்து கிடக்குறேன். அங்க வந்து தாய பாஸ் ஆடி கிடங்கடா. போட்ட பூஜை எல்லாம் ஏறுவதானம்மா உங்களுக்கு? பெரிய குறை வச்சிட்டீங்களாடா? பெரிய குறை வச்சிட்டீங்களாடா? என்னம்மா குறை? நீங்க காப்படி மாரியாத்துல ஊத்துனீங்கல்ல, காப்பு கட்டிட்டமா கூழ ஊத்துறாங்க. ஊத்துலாங்க தாண்டா பெரிய குறை வச்சிட்டீங்க பாவிகளா. என்னம்மா குறை? அந்த கூழ் என்ன வெங்காயம் போல ராஸ்கோலுங்க. ஏமா வெங்காயமா? ஏமா கூழ மாம்பழ போடுவது இல்ல, வெங்காயம் நம்ம போடுவாங்க. அம்மா வெங்காயம் போட்டா சளி பிடிக்கும் சொல்றாங்க. மாம்பழம் கேக்குறியா? மாம்பழம் இல்லம்மா, கூழ் வெங்காயம் போடுறதா? ஏதோ அம்மா சளி பிடிக்குன்னு போடல. எனக்கு சளி பிடிச்சு முடியும் எப்படிடா தெரியும்? என்னம்மா நான் தான் மாத்திரை வாங்கி வச்சுக்கிறேன். என்னம்மா மாத்திரை? செக்ஸ் மாத்திரை. டேய் என்ன சொல்றா? விக்ஸ் மாத்திரை சீக்கிரம் கேக்குறா. சரி அம்மா அம்மா சரி ஏதோ நீ உண்மையால சத்தியால ஐயோ மலை ஏற போறேன்டா. மலை ஏற போறியா? சரிம்மா ஏன் இத போ அம்மா ஏன் இத போட்டமா? எது நான் வெக்க போற தலை போட்டா போறேன் நானு. உண்மையில சக்தி சத்தியுலாத்தாடா 1000 கண் பிடித்தவள் அகிலாண்ட கோடி பிரமாண நாயகி ஆதிபர சக்தியடா நானு. என் கையில என்ன இருக்கு சொல் பார்க்கலாம். என்னடா கையில என்ன இருக்கு? போறா போதும். நான் தான் ஆத்தா தெய்வம்னா அவன் நம்பி போகணும். முச்சி குடு கையில நாக்குது கால கிராஸ் பண்ணிக்காதடா. டேய் பாலகா புற கையில வரப்பா. என் கையில என்ன இருக்கு? டேய் பாலகா என்னையா சோதிக்கற? நானே சோதனைக்காரியாடா. 1000 கண் படித்தவடா. உன் கையில நாக்கு தெரியும்டா. என்னது? உன் கையில நாக்கு தெரியும். என்னது? உன் கையிலே 5 விரலும் அதுக்கு முன்னாடி நகமங்குதுடா. அது நாக்கு தெரியாது. படம் கொடுங்கடா, படம் கொடுங்கடா. சுச்சு போடல கை வைக்கிற எலுமிச்சை பழம் வேணாண்டா. எனக்கு பல்லு கூசுண்டா. எனக்கு நல்ல பிரியமான பழம், நல்லா ஓலை வெட்டாத மரமா இருந்தால் ஒரு 4 பழம் சுட்டு போடுங்க. தெரிஞ்ச சப்பிங் கிடக்குறேன். அம்மா மழை எப்போ வரும் சொல்லு பார்க்கலாம். மழை எப்ப பெய்யுமா? இப்ப கூட நான் பெய்யும்டா. நானு துணி நஞ்சு பொண்ணு பாக்குறேன்டா. மழைய பத்தி கேட்டா நீ பெய்வியா? இது எப்ப பெய்யும் கேட்ட? மழை எப்ப பெய்யும்? மழை எப்ப வரும்? மழையா? ஏய் உங்களை மழை தானடா என்ன நம்பி இருக்கிறீங்க. உங்களை மழை தானே. உங்களுக்கு மழை வேணும்னா புரட்டாசி மாசம் 3ஆம் சனி கைசி பல 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 தர தண்ணின்னு பெய்ஞ்சு விட்டு போறேன்டா. இப்ப பெய்ஞ்சா இப்ப மழை பெய்ய வைப்ப. இப்ப மழை பெய்ய வைப்பா. இப்ப மழை பெஞ்சா ஆட்டக்காரன் பழப்பு கெட்டு போடுண்டா. காலைல போய் நாட்டாருக்கு எல்லாம் நம்ம தேடி கிடக்கண்டா. பல பல பெய்ய வைக்கிறேன்.
அண்ணம்மா மேட்ரு முடிச்சம்மா படம் கூட விட திருப்பி கை கொடுத்து பாக்குறேன் நான் காலையில நாஸ்தா பண்ணுவேன் கை கொடுத்து பாக்குறானே ஐயோ ஐயோ கொஞ்சம் 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 ஆத்தா வந்தா வந்தா ஆத்தா ஏய் ஆத்தா வந்தா எங்க வந்தா எந்த ஆத்தா சொல்லு ஆத்தா வந்தாப்பா எந்த ஆத்தா வந்தாடா மங்க ஆத்தா எச்சி பாரு ஏய் ஆத்தா ஆத்தா கேளுங்க டேய் இந்த பெரியம்மா அமாசி கழுப்புல நினைச்சு கூட அதுங்கிட்ட டேய் அவங்கடா அறிவு கட்ட நாய்களா ஏதாவது எடுத்து போன அவஸ்தை இல்லையா நீங்களா மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா மருளாடி வந்தியம்மா அம்மா உடுக்கை மப்பை முரசொலிக்கே உருவி வேணும் காதொலிக்கே சித்தாங்கி அடைகட்டி
ஆதி பராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆயே லோக மாதா ஆதி பராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த மலையினூரிலே காட்சியளிக்கும் அம்மா ஆயே லோக மாதா ஆதி பராசக்தி மாமலவதி நீ ஓடி வா கோவிந்தா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னையே இந்த மலையாள வீரன் உண்மையை நினைந்து இத்தனை நாட்களாக கடும் தவம் இருக்கின்றேன் தாயே அன்னையே நான் கேட்க வரத்தை தருவீர்களா தாயே அம்மா என் மீது கோபமா லோகமாதா ஏன் இத்தனை பெரிய கோபம் இந்த சிறியோன் என்ன பிழை செய்தேன் மறந்தானே கேட்டேன் உங்களுக்கு ஏன் இத்தனை பெரிய கோபம் வரும் தாயே அம்மா சீடா இந்த மேல் மலையாளத்தில் பகவதியாக உருவெடுத்து என்னை தேடி வரும் பக்தர்கள் அனைவருக்குமே காட்சி கொடுத்து வருகின்றேன் கேவலம் ஒரு மனிதன் என்னை குறித்து தமமா வேண்டும் தமம் உனக்கு வர வேண்டுமா வர வேண்டுமா என்ன சொன்னாய் தேவர்களை பார்த்து நடுநடுக்கு பயந்து ஓடுவார்கள் கேவலம் ஒரு காதலன் வரமா வேண்டும் வரோம் அம்மா எங்கம்மா மகராசி எல்லாவும் கைலாசி கருமாதி வேண்டும்
அம்மா கோபமாதா, கோபத்தை பொறுப்பேன், குணத்தை கையாண்ட தாயே. இந்த சிறியோன் எப்பிழை செய்த போதிலும் பொறுத்து நான் கேட்கும் மரத்தை தருவீங்களா தாயே? பட்டா, இந்த மேல் மலையாளத்தில் இரவு பகலும் கண் விழித்து என்னையே துதி செய்தார். அதனால் எனது பிள்ளையை அவள் ஏற்று ஆஹா, மன்னிக்கின்றேன். மகிழ்ச்சி தாயே, மகிழ்ச்சி. உனக்கு என்ன வர வேண்டும்? சாகா வரும், வேகா உடல், சாகா செல்வம் அனைத்தும் கொடுக்க வேண்டும். எத்தனையோ செல்வங்கள் படைத்திருக்கிறேன், மந்திரதாலும் தந்திரதாலும் அனைத்தும் பெற்றிருக்கிறேன். எதிர்காலத்தில் நான் சாகாமல் வாழ வேண்டும், அதற்கு இந்த வரத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லை, ஒரு நேரத்தில் எனக்கு பயவதால் ஆபத்து வரும் என்றால் என் உயிரை காக்க வேண்டும். ஆகையால் அன்னையே, தங்கள் பாதத்தில் அடியே கவசத்தில் நான் சக்தியை கவசத்தில் அடியேன் வளர்ந்து வர வேண்டும். சாகாவரம், வேகாவுடல், போகா செல்வம், 3 வரதான வேண்டும். இதை கொடுத்து பெற்றுக்கொள். பக்தா, 108 மந்திரத்தை சாபிதம் செய்திருக்கின்றேன். இந்த மந்திர பிரபு வைத்து நீ எப்படி பிழைத்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி பிழைத்துக் கொள்ளலாம். இந்த மந்திர பிரபு எப்படிப்பட்ட தெரியுமா? சொல்லுங்க. மோடி வைப்பது, மோடி எடுப்பது, அனைத்து ரகசியம் இதில் அடங்கி இருக்கின்றது. அதனால் இந்த மந்திர பிரம்பை வைத்து நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனது பிள்ளையாக உன்னை ஏற்றி ஒப்படைக்கின்றேன். மகிழ்ச்சி தாயே. ஓம் சக்தி ஓம். கடைசியாக கேட்டேனே, எனது உயிர் சக்தி கலசத்தில் அமைந்திருக்க வேண்டும் என்று, அது எமக்கு தருவாயா? உன்னுடைய உயிர் என்னுடைய சக்தியின் கலசத்தில் பதிவு வைக்க வேண்டுமா? ஆமா. இல்லையா, பகைவரால் எமக்கு ஆபத்து வரக்கூடாது, அதற்கு தான் தாயே. இருபத்தொன்னு செல்ல ஏறிக்குமா? உன் இருமப்பையும் கேவலம், உன்னுடைய உயிர் என்னுடைய சக்தியின் கலசத்தில் பதிவு வைக்க வேண்டுமா? கொடுப்போல் தானே நீங்கள் எதற்கு மறுப்பு பேசுகின்றீர்கள்? சக்தி கலசம் எப்படிப்பட்ட தெரியுமா? கேவலம் ஒரு மாநிலம் உன்னுடைய உயிரை அதில் பதிவு வைக்க முடியுமா? பதிவு வைக்க முடியுமா? உங்களால் முடியும், தாருங்கள். ஓ, நீ என்ன வர கேட்டாலும் தடையில்லாமல் கொடுப்பதற்கு இந்த அண்ணன் எப்போதுதான் காத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒப்படைத்தேன். அதனால் உன்னுடைய சக்தியின் என்னுடைய சக்தியின் கலசத்தில் உன்னுடைய உயிரை இதோ பதிவு வைக்கின்றேன். ஓ, அன்னையே, அனைத்தும் பழிக்கும் தானே? அனைத்தும் பழிக்கும், அதில் குறையில்லையே? கிடையாது. டபையாடாய். இந்த உலகையை கட்டி காக்கும் கடவுள் நீ. இந்த சூலாயத்தை எமக்கு பரிசாக தருகின்றீர்களா? பட்டா, பாதி நாளையில் நான் பிறக்கும் பொழுதும் பம்பை உடுக்கை சிலம்ப பிறந்தது. ஏன் அக்கிரமம் பிடித்தவனை அழிப்பதற்காக இந்த சூலாயுதம் பிறந்தது. ஆணும் பிடித்தவனை அழிப்பதற்காக இந்த சூலாயுதம் பிறந்தது. இப்படியாப்பட்ட சூலாயுதம் உனக்கு வேண்டுமா? ஆம் தாயி. இது ஒப்படைக்க பெற்றுக்கொள்.
தலைவா பாத்தியாடா இதெல்லாம் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்தேன். அம்மா சூரத்தை கொடுத்துட்டா. எனக்கு ஓணுங்க இது முக்கியமா. அம்மா மயில் கத்துறாப்பா, மயில் கத்துறா. வாங்க வேணும்னு சொன்ன எதுக்கு வேணுங்க எதுக்குடா? அதுக்கு முன்ன நம்ம அறுவடை செய்யும் போது அரைப்பறப்பாங்க, கட்டடிப்பாங்க, வீச்சாருங்க தாள். இப்பதான் மிஷின் வச்சு அறுத்து போட்டு போடுறான்னு எலி கட் பண்ண மாதிரியே யாரும் கூட வர மாட்டாங்க வெக்கி சேர்க்கறதுக்கு. கொடுத்தீங்கன்னா வெக்கி சேர்த்து கிடப்பாங்க கூட போய். பூதேவி 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 தாயே, தங்கள் சிரத்திற்கும் மௌலியமக்கு தானமாக தாருங்க. என்னுடைய சிரசையுக்களை மணிமகிடம் உனக்கு வேண்டும். ஆமா இதானே? ஆம். என்னுடைய சிரசையுக்களை மணிமகிடம் எனது பிள்ளையாக உன்னை ஏற்று இந்த மணிமகிடத்தோ படிக்க பெற்றுக்கொள். ஆகட்டும். என்ன குறும்பாக்குது வாழைப்பந்தலுக்கு வாமுனி செம்முனி ஜட்டாமுனி, அதுல ஒரு முனி. இது வாமுனி செம்முனியமா பண்ணி கொடல. நான் ஒரு 4 ஆண்டு கூட போட்டு அண்ணையே, தாங்கள் அணிந்து கொண்டிருக்க அந்த வேம்பாடை எமக்கு பரிசா தருகிறீங்களா? இந்த வேம்பாடு வளர்க்க வேண்டும். பக்தா, நாளில் நான் பிறக்கும் பொழுதோ வேம்பு மரபான் என்று காட்சியளித்து என்ன தேடி வர அனைத்து பக்தர்களும் ஓம் சத்யா அப்படின்னு உள்ளத்தில் அழைத்தார். அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுமே விடுதலை. அதனால் இந்த வேம்பாடு வளர்க்க வேண்டும். தானே? சீக்கிரம் ஒரு சீக்கிரம் ஒரு சீக்கிரம் 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 கட்டு கட்டு கட்டு. என்னோட வாய பொத்து வாய் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சத்திய வாக்கு கொடுத்து விட்டாய். யாவருக்கா? அன்னையே, உண்மைதான். எதை கேட்டாலும் தருகிறேன் சத்திய வாக்கு கொடுத்திருக்கிறாய். நான் சிறிய பிள்ளை, உண்மையாக தருகிறேன், இதில் மறுப்பில்லை என்று மீண்டும் எனக்கு ஒரு சத்திய வாக்கு. பக்தா, நீ என்ன சிறு தவறுகள் செய்தாலும் உனது அன்னைக்கு கோபம் என்பதே வராது. ஒரு ஆடவன் என்று அறியாமல் இவ காலில் விழுந்தியா? நான் இத்தனை வருடமாக தவம் செய்தேன். சிறிய பிள்ளை ஆயிடுச்சு, மரியாதை கொடுத்தேடி. பரதேசி நாயே, ஏண்டி எம்மா இருமா அப்படி உனக்கு பாவி, உனக்கு என்ன துரோகம் செய்து நீ கேட்டவர்களெல்லாம் தடையில்லாமல் கொடுத்தா பாவி. அந்த வரத்து வைத்து எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அப்படி பயன்படுத்தாமல் என்ன அடுத்து சித்திரவதை செய்கின்றாய். ஏன் நியாயமாடா? ஆணுவோ தான் எதற்கு அட அடிமை புரியும் பசுரனுக்கு ஆதி சக்தி ஆணுவோ தான் எதற்கு
நான் சொல்லு வார்த்தைக்கு வேண்டாம், என்னிடம் பகை கொள்ளாதே. வேண்டாம். என்னடி செய்ய? வரம் பெற்ற வல்ல நீ, வரம் பெற்றவன் நான். நீ வரத்தை கொடுத்திருக்கிற, நீ எனக்கு அடக்கம் தானே? அடக்கதானடி. பொம்பளை என்னைக்குமே அடக்கமா இருக்கணும். அடக்கமா? ஆமாண்டி. நானா? ஆமாண்டி. உன்னை போன்ற எத்தனையோ அசுரக்களை எல்லாம் அழித்திருக்கின்றேன். எனக்கு ஏமாத்திரண்டா நீ. சத்தியத்தை கொடுத்து விட்டேன், சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படி என்றுதான் என்னுடைய ஐம்பொழில அடக்கி நீ அடித்த அடியெல்லாம் வாங்கி கொண்டிருக்கின்றேன். இல்ல இல்ல, நீ ஏமாத்திரண்டா. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு. அவ சாமியா கூட இருக்கட்டும். நம்ம என்ன சொல்றோம்? இரு இரு இரு. எங்கேயா வேற பொட்டை ஒரு பொட்டை சிக்க ஆணோ எங்க ஆணோ வரலாமா? பொட்டை கோயில் அதானே வருமா? போடுங்க. அவ இருமாப்பு எம்மா இருமாப்பு இருந்தா தேவையா உண்மையா? சின்னமையா சின்னமையா நாராயணா, கோவிந்தா, அண்ணா எங்க இருக்கின்றாய் கண்ணா? அபயம் என்று சொல்பவருக்கெல்லாம் ஆதரவு அளிப்பாயே கண்ணா. இப்படிப்பட்டவர் அசுரனை அழிப்பதற்கு எப்ப வருவாய் அண்ணா? அண்ணா கோவிந்தா, உன்னை நினைத்தழுதன் கண்ணா, உன்னை கூறாய் தொழுது வந்தன் கண்ணா, மனதிலே காலம் முழுவதும் காத்து வரம் அளித்தாய் கண்ணா. உன்னை
அவன் போயிடுறேன் ரத்தம் மாதிரியா கடிச்சிட்டா மாதிரியா நேரம் வீட்டுக்கு தகவல் சொல்லி அழிச்சிட்டு போன நம்ம சொந்தக்காரங்களாம் எதுக்கு ஐயா வர வாங்கிட்டாரு தங்கச்சி எல்லாம் சொல்லியிருப்பேன் 25 தங்கச்சி ஆச்சு எல்லாம் உங்களுக்கு ஜாலியா தானே பேசிங்கிறான் ஜாலியா தானே பேசிங்கிறேன் நான் எல்லாம் உனக்கு காய்ச்சி நேரம் ஊட்டி கடிச்சிருப்பாள் என்ன பண்ணுவீங்க ஊட்டிக்கு அனுப்ப ஊட்டி கடிச்சிரு ஊட்டி கடிச்சிருப்பாள் அவரை ரத்தம் காட்டிருச்சு வரம் கொடுத்தா நான் நம்பி இருக்கேன் கையை கடிச்சா பாரியா ஐயோ பண்ணி சட்னே தடுவதில்ல எவ்வளவு இருமா அப்படி எதை ஒன்னாலும் கொடுக்கிறேன் உனக்கு துணியா இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்நேரம் என் உயிரையே குடிச்சோ கையில கதினே எடப்பா இவன் கதை என் கையில இருக்கிற அப்படியா சொல்லுங்க காரி போட்ட மக்கள்லாம் சாமி சாமின்னு சொல்றான் யாரு இந்த நாட்டு மக்கள்லாம் சாமி சாமின்னு சொல்றாங்க தப்பு இல்லை டேய் நாங்க திரேதா தோபர களி யுகமோ 4 யுகங்கள் 4 யுகத்துக்கு முன்பு ஒரு யுகம் இருந்ததா அதுதான் மணியுகம் அந்த மணியுகத்தில் காற்றல்ல கனலல்ல நீரல்ல நெருப்பல்ல அசைவல்ல ஜோதி வடிவாக யார் இந்த அம்மா வெடித்து தோன்றினா எப்படி 1000 சிரம் 2000 கிரம் கற்கம் ஈட்டி சூடாயுதம் என்று சொல்லப்பட்ட பல ஆயுதத்தோடு பல பிசாசுகளோடு இந்த பூமியிலே வெடித்து தோன்றினார். என்னமோ சொன்னீங்க 3 கண்ணோடு தோன்றினால் ஆமாடா இவன் தோன்றே இவனுக்கு காமக்க செயல்பட்டலாம். ஆமாடா மணியை பிடிக்கிறான் தீரல கொடியை பிடிக்கிறான் போகல வெறி என்ன செய்தான் பூமியை பார்த்தான் மணலை பார்த்தான் மணலால் உருவம் படைத்தான் உருவத்துக்கு மணலால் உருவம் படைத்தான் உருவத்துக்கு உயிர் கொடுத்தான் படைத்த உருவத்துக்கு உயிர் கொடுத்தான் எழுந்து நின்று உருவம் அன்னைக்கு ஓடுறான் இவன் ஓடுறான் பாரு அவன் அம்மாட்டான் இவன் காமப்பசி தீர்க்க உருவத்தை படைச்சா எழுந்த உருவம் அம்மானுச்சு இவனுக்கு அசிங்கமா போச்சு யாரு அவன் தெரியுமா இந்த தெரு போடி வச்சிருப்பாங்களே வயிற்று பையன் என்ன அம்மா என்று உழைத்ததா பிள்ளையா இருந்தா பிள்ளையா அது வாழடி வாழையாக பிள்ளையாரப்பேன் விட்டாளா பூமியை பார்த்தாள் மலை பார்த்தாள் உருவம் படைத்தாள் உருவத்துக்கு உயிர் கொடுத்தாள் எழுந்து நின்று உருவம் அனைக்கு அவன் தங்கச்சி விட்டான் தங்கச்சிடா இவனுக்கு அசிங்கமா போச்சு ஒன்னு அம்மானுச்சு ஒன்னு தங்கச்சி சொல்லிச்சு அவன் யார் தெரியுமா விண்டு விரலர் வாமனை கண்ணை கோவிந்தை கோபாலை கைகுந்தை பார்த்து தேவன் பார்த்து செயலை பரந்தாமை அந்த கரிமுஞ்சி பயலுக்கு அத்தனை பட்டது டேய் எச்ச கையில காக்கா ஓட்டாது ஏறிட்ட மடை அந்த சதைய அந்த இடைய அந்த கரிமுஞ்சி பையன் பிறந்தான் போ எச்ச கையில காக்கா ஓட்டாத கதை ஒண்ணுக்குது கண்ணனா வடிவெடுத்தான் ஆமா அப்படி கண்ணனா வடிவெடுக்க நேரத்துல மக்கள் எல்லாம் நேரத்தில் யாராவது ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டா மோட்சத்துக்கு போனாலும் எவ்வளோ பிரம்ம சொல்லிட்டுக்கலாம் அந்த பிரம்ம கடவுளுக்கு அவன் ஒரு புத்தி கட்டவன் நாம போய் கண்ணனுக்கு ஆனா கொஞ்சம் தயக்கம் நாம படைக்கிறதா நாம போய் ஒருத்தங்கிட்ட பிச்சைக்காரத்தான் கூடாது என்ன செய்தான் இவன் ஆடு மாடு மேய்க்கிறது பழக்கம் யாரு அந்த கண்ணை ஆட்ட மாட்டை ஓட்டி வருவான் எடுத்து வர உணவு என்ன பண்ணுவான் ஒரு மரக்கல்ல மாட்டுவான்
மாட்டு போய் ஆட்ட மாட்டை மேற்பாங்க, மத்திய நேரம் சாப்பிட விட்டுவா, மீண்டும் ஆட்ட மாட்டை ஓட்டி விடுவோம். வணக்கம். அன்னைக்கு என்ன செய்யலாம், ஆட்ட மாட்டை ஓட்டி வருவான், நாம எப்படி மரக்கல்ல சாப்பாட்டை மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம என்ன செய்யலாம், அந்த மரத்துக்கு மேல காக்கியா வடிவெடுத்து வட்டம் விட்டு கொண்டு ஆட்ட மாட்டை ஓட்டி வந்தானுங்க, மேய்க்க விட்டானுங்க, எல்லாம் ஓடுறானுங்களாம். சாப்பாட்ட மாட்டோம் பாத்துட்டான்டா அந்த கண்ணு நில்லுங்க, யாரும் அந்த சாப்பாட்டை மாட்டாங்க. அதுக்கு அவனுக்கு கேட்டாங்க கூட்டாளிங்க, கண்ணா கிளையில மாட்ட வேண்டிய சாப்பாட்டை எங்க மாட்டக்கூடாது சொல்லி நாங்க எங்க மாட்டுறதுன்னு கேட்டாங்க. இங்க மாட்டிக்கணும். அப்போ அவன் போட்ட சட்டம் தான் மக்கள்லாம் இங்க மாட்டிட்டு போய் அவங்கவுங்க வேலை செய்யறாங்க. கிடையாது நீயே ஒரு நாள் எப்படி சாப்பிட்டு முடியும். சரி, மறுநாள் ஆட்ட மாட்டை ஓட்டி வந்து சாப்பிட்ட பிறகு அந்த தடாகத்துல கையெழுவான். அந்த தடாகத்தில் இவன் என்ன செய்தான், மச்சமா வடிவெடுத்து அப்படி உலாவி கொண்டு வந்தானா மீன் அவதாரம். மீனா மறுநாள் வந்தானுங்க, ஆட்ட மாட்டை மேய்ச்சாங்க, மத்தி சாப்பாடு சாப்பிட்டானுங்க, கையெழும்பு வர்றானுங்க. பாதுதான் கண்ணு யாரு கையெழும்பாதீங்க. என்னடா கண்ணா நியாயம், கையை அலம்பக்கூடாதுன்னு சொல்லி கை அலம்பவில்லை என்றால் உலர்ந்து விடுமே, என்ன செய்வது கேட்டான். இங்க தொடச்சுக்கோ. அப்பதான் சொன்னாங்க, இவனை போய் கடவுளே இவன்கிட்ட வாங்கிட்டு நான் போட்டுட்டு போனாங்க, இவன் எச்சகையில காக்க வட்டான் ஏது கட்ட மடைய சடைய அப்படி ஆட்ட விடு. இவனுக்கு காம நம்ம 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 கபடி ஆடுறா, ஆத்தா கபடி ஆடுறால, போடு போடு போட்டு விடு. இனிமே வந்த மொத்த தலைமையிலே ஒதிப்பேன். எழுந்து போடுற அவளை. நான் எழுத நீ தப்பிச்சுங்கிறேன் இல்ல, நீ எழுத நான் தப்பிச்சுங்கிறேன். எங்க விட்ட கதை சொல்லு பார்க்கலாம். அதாங்க மீண்டும் அவளுக்கு காம வரி ஆகி போச்சு. பூமியை பார்த்தால், மணலை பார்த்தால், உருவம் உடைத்தால், உருவத்துக்கு உருவெடுத்தால், எழுந்து நின்னான் ஜடாபாரத்தோடு சிவன் சிவபெருமான். பார்த்துட்டா இவன் தான் நமக்கு வேலை செய்யணும், இவனை விடக்கூடாது. ஏய் உக்காரி மூடிக்கின்னு இவன் ஓடுறான், அவன் ஓடியாரான், ஓடோ ஓடியாரோ ஓடோ ஓடியாரோ ஓடோ ஓடியாரோ ஓடினாங்க. இவன் நெற்றிக்கண்ணானது சிவனை சுட்டரித்தது. இவங்க நெத்திக்கண்ணு சிவனையே. ஆமா, அந்த அளவுக்கு பவர். ஆமா, என்னடா பார்த்தான் சிவன், ஏ பெண்ணே உன்னை அடைய வேண்டும் என்றால் உனக்கு இருக்கு 3 கண்ணில் நெற்றிக்கண்ணை பரிசா கொடு, ஒரு கண்ணு கூட இருக்கும் சூலாயத்தை பரிசா கொடு, அப்பொழுதுதான் அடைவேன் என்றான். அவன் ஆம்பளை சிங்கம் கேட்கலாம், இவ பொட்டச்சி நாய் தானே, கொடுக்கலாமா இல்ல கொடுக்கலாமா, இவனுக்கு தான் காம நம்ம நம்ம என்ன செய்தா, சூலாயத்தை எடுத்தா, நெற்றிக்கண்ணை பேத்தா, சிவனத்தை கொடுத்து விட்டாள். கண்ணை பேற்ற உடனே உதிரம் ஆறாக பெருகியது. பார்த்தா சிவன், இப்படியே உதிரம் ஆறாக பெருகினால் பெண்கள் உடல் குறுகி விடுமே. நின்று போச்சு ரத்தம். அதுக்கு ஒரு பட்ட பேர் வச்சான் பாரு, இதுதான் நெத்தியில பெண்கள் எல்லாம் பொதுவா வெளியிருக்கால 4 மணி பேர் பள்ளத்துல குங்குமத்தை பரமா வச்சுக்கிறாங்க பாருங்க, ஒரு அளவு கொட்டு வைக்கணும். அப்படி வச்சுட்டு வீட்டு யாரும் பேசல, பெருமையா தான் பேசணும், வேற ஒண்ணும் இல்லை. வரைய சொல்லல, வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க பெருமையா தான் சொல்லணும். பொட்டு வைக்கணும், அதுதான் அழகு. அதை விடு, அங்க நின்று உதிரமானது மீண்டும் எங்க கொட்டாங்க தெரியும், சிட்டிக்கு மண்டெடுத்தா நெத்தியில வச்சா நின்று போச்சு ரத்தம். அதுக்கு ஒரு பட்ட பேர் வச்சான், அதுக்கு ஒரு பட்ட பேர். டேய் கருத்த தாய்மார்கள் அம்மையார்கள் அந்த குழந்தைக்கு வயிற்றிற்கும் சிசுவுக்கு இந்த உச்சந்தலை வழியாக தான் உணவு போகணும்.
திருட்டு போய் சூழ்ச்சிக்காரனுங்க நாமடா இதுக்கு முன்னே நமக்கு முன்னே ஆனாங்க அவங்களாம் பேசினாங்க நாங்கள் பேசுகிறோம் நாங்களாம் மட்டும் பேசுகிறோம் இல்லை நமக்கு முன்னோர் பேசினார் அதை தான் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் ஒன்றும் புதுசாக வந்து பேசிட்டு விடு விடுங்க இதுதான் உச்சிந்தல சம்பரு இல்ல குழந்தைக்கு ஒண்ணு அங்கதான் போனோம் அப்படி அட விடு அங்கே இந்த உதிரமானது வீடு எங்கே கொட்டாலும் தெரியுது அவன் என்ன பாடுறான் அவன் நாக்கா பாடுறான் பல்லா பாடுறான் டேய் இருடா இவன் யோடி வழியா கொட்டாலும் பாப்பா சிவன் இப்படியே உதிரமாறாக வருகிறார் பெண்களோட குறுகி விடுமே கூடாது மாதத்துக்கு ஒரு முறை மாத விடாவாக மாறும் அன்னைக்கு அவன் போட்ட சட்டம் தான் பெண்கள் எல்லாம் இப்ப மாதத்துக்கு ஒரு முறை மாத விடா போறாங்க டேய் ஆனா ஒண்ணு மாதத்துக்கு ஒரு முறை மாத விடா போகணும்னு வச்சுக்கோ நெருங்க முடியாத பாய் பொம்மை கிட்ட நாளை கீசி போட்டுருவாங்க அவளோட திறமை பெண்களுக்கு அப்படி காமத்துக்கு கண்ணு கொடுத்த காத்திட வருவாயே அண்ணா அண்ணா கண்ணா கண்ணா பரந்தாம வர வேண்டும் அண்ணா வரம் கொடுத்தவனே வரத்தை பெற்றவனா இனி நான் தான் சாமி நீதான் கடவுள் கடவுள்ளவா நீ கடவுள் என்று சொன்னால் யாரா ஒத்துக்கொள்ளும் அழிப்பதற்காக என்னுடைய பிள்ளைகளெல்லாம் திரண்டு வருகின்றார்கள் யாரு இது எவாவா டேய் யாரோ பாத்ரூம் எவடா வரவா பாத்ரூம் போறாங்க நீ நேரா பாத்ரூம் போறாங்க அவங்க பாத்ரூம் போறாங்க வாங்க வாங்க வரட்டும் ஏய் இத வாங்க இனிமே எனக்கு அடக்கம் என் பாதாள சிறைக்கு வா ஏன்னா இவளை வெளியே விட்டா என்ன மாதிரி அவனாக தவம் செய்து வரத்தை வாங்கிட்டாக்கா அது இல்லாம கொடுத்து வர உண்மையா பொய்யா தானே பண்ணுவேன் என்ன மாதிரி தவம் செய்து வரத்தை வாங்கிட்டா எனக்கு ஒரு எதிரி வந்துருவான்ல ஆமா எதிரி இருக்கக்கூடாது விடலாமா வாடி பாதாள பட்டி ஒரே ஒரு கத்தி தான் முருகா வேளவா சண்முகா இந்த தாயை காப்பாற்றுவதற்கு வரமாட்டாயா மகனே முருகா வெள்ளெடுத்து விளையாடும் வெள்ளிமலை முருகா வேதனையை தீர்த்து வைப்பாய் கந்தன் கொட்டை குமரா தலைவா முத்தமிழ் இறைவா இந்த மூதாட்டியின் தலைவா வெள்ளெடுத்து விளையாடும்
இல்லடா, இன்னொரு மகன் இருக்கின்றான். ஐயனாரப்பா, இந்த தாயை காப்பாற்றுவதற்கு வர மாட்டாயா? ஐயனாரப்பா, அரிய மரணம் என்றெடுத்த ஐயப்பா, அகிலமெல்லாம் புகழ் படைத்தாய் மெய்யப்பா. இனத்திலே உன்னை போல யாரப்பா, இந்த அகிலத்திலே உன்னை போல யாரப்பா. அரியும் மரணம் என்றெடுத்த ஐயப்பா, அகிலமெல்லாம் புகழ் படைத்தாய் மெய்யப்பா. அழகிலம்மா உன்னை தொழுது மெய்யப்பா.
இங்கே மற்ற கண்ணி என்ற பெயருடன் சீரும் திறனும் வாழ்ந்து வருகிறேன். அனைத்து அக்காவை பார்ப்பது வழக்கம். அக்கா என்ற வல்லவரின் வார்த்தைக்கு இந்த மலையாள தேசத்தை ஆளக்கூடிய மலையாள வீரனுக்கு தங்கையாக பிறந்து மாயக்கண்ணி என பெயர் பெற்று சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் அண்ணனை பார்க்க வேண்டுமே. அண்ணா என் தங்கை என் தங்கச்சி எங்க போனா? இருந்தாலும் இந்த காவல்கார பையன் எங்க போனா? எங்கடி போயிருந்த? அக்கா நான் உன்னை தக தேடி வரேன். என்னையா தேடி? ஆமாக்கா. ஏண்டி காலையில் இருந்து மரச்சோலைக்கு சென்று மரங்களை எல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து விட்டோம். அண்ணனை பார்த்து அவரை வணங்கி அவருடைய ஆசை பெற்றுதானே அடுத்த வேலைகளை நாம் தொடங்குவது. ஆமாக்கா. இருந்தாலும் மலர்வனம் சென்றோம், மலர்களை பறித்து வந்துருக்கோம். நம்மோடு வருவானே எங்க போனா? என்ன செய்ய பின்னாடி நீ கண்ணு போடு எறும்பாடு எறும்புடைய காம்பை தேடிக்கின்னு வராங்க. பின்னாடி தானே வந்துங்கிறான். உங்க தங்கையோட போய் தான் வரேன். என்னது என்னது தங்கச்சியாட போயிட்டு அண்ணா வரசன்னு சொல்லிட்டு ஓடியாடுறேன். எங்கடா போயிடா சின்ன பண்ண போடும் வேற என்ன வச்சுக்காதெல்லாம் நான் ஓடுறேன்னாங்க. ஓ அம்மா கோழிப்பி நான் என்னடாங்க வேற என்ன வச்சுக்காதெல்லாம். ஓ பொடி
போமா போமா பாருமா. என்னடா ஊர் ஒம்பு இருக்கிறாங்க? நீயும் ஒன்னனும் எவ்வளவு அழகா உட்காந்துக்கிறீங்க. ஆமா. தூங்குறோம் போய் மூசினோட சொல்லிங்கிறான். என்னென்ன சொல்றான்? தூங்குறோம் போய் முழிச்சுக்கிறேன் சொல்றான். என்னென்ன சொல்றான்? ஆம்படியா மொண்டாட்டின்னு. தூங்குறோம் போய் மூசினோட சொல்லிங்கிறான். ஆம்படியா மொண்டாட்டின்னு. தூங்குறோம் போய் மூழ்கி அவன் தான். ஐயோ இப்பதான் தூங்கி பையா, இப்பதான் தூங்கி அசந்து பார்த்தா போகுது. அசந்த போகுது ஆம்படியா மொண்டாட்டி. அவங்க ஆம்படியா மொண்டாட்டி இல்லப்பா. உடம்புல அடி நான் வேணான்னு சொல்ல, துணியில மட்டும் அடியா. ஏண்டா ஆன்லைன்ல புக் பண்ணது. இந்த ஆடைய இது வரதுக்கு 3 வருஷம் ஆச்சு தெரியுமா? வரதுக்கு இது வரதுக்கு மச்சான் வெளிநாட்டுல வேலை செய்யறான். என்ன நாடு? அமெரிக்கா. அமெரிக்காடா. அமெரிக்கால இருந்து 3 வருஷம் பார்த்தா அது எவ்வளோ ரோல் போட்டு வந்தது. இது மட்டும் தான் நான் பண்ணிடுறேன். 7 பிளான் மாதிரி வந்து இந்த துணியால வெளிநாட்டு துணி 7 பிளான் மாதிரி வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கிறேன். மூதேவி மூதேவி எங்க சம்சாரத்துக்கு கூட பாவாடை வந்து தைக்க சொல்லிக்கிறேன். இதுலயா? துணியில பாவாடை கட்டினா குளிக்கும் போது ஒரு மாதிரி ஆகி போய்தான். அப்படியே காத்து உடம்பு இல்லை இருக்கும். என் தங்கச்சி எப்படி வச்சவா? அண்ணனுக்கு தண்ணி ஏற்றவில்லை. மாயக்கல்லி மந்திரக்கல்லி ஞாபகம் இருக்கா? தேவையா? பேச மாட்டேன். கொஞ்சம் பாயசம் கொஞ்சம் நினைச்சு பாரு. என்ன நினைக்கிறான்? சின்ன குழந்தைல இருந்து ஏங்க சின்ன மாதிரி கிடையாது. சின்ன குழந்தைல மாய கண்ணு கூப்பிட்டா போதும் முடியாரும். என்னென்ன முத்தம் கட்டா கொடுக்கும், என்னென்ன முத்தம் கட்டா கொடுக்கும். இந்த வெள்ளம் கட்டா வெள்ளம் மாதிரி கொடுக்கும் பாரு. குழந்தைல கட்டா சக்கரை தான் மாதிரி கொடுக்கும். மூதேவி மூதேவி குழந்தைல என் தங்கச்சிக்கு பாருடா எப்படி நடந்து பாருடா. ஏன் எப்படிங்கிறாங்க பாரு. கதுக்கு வாசகாலா இருக்கலாம் பாரு. தங்கச்சி என்னன்னா பாத்தியா? அந்த ஆதி பராசக்தி கிராண்டகோடை பிரம்மாண்ட நாயகி கோரி அதைத்தான் கேட்க நினைத்தோம். அண்ணா, மலையாள தேசத்திலே இருக்கும் மாகாளியை குறித்து நீங்கள் பரம்பரை போகிறது என்று சொன்னீர்களே, அன்னைக்கு பூஜை போட்டீர்களா? அன்னை பிரசன்னமானாளா? என்ன நடந்தது அங்கே? நான் கேட்ட வரத்தை கொடுத்தார். மலையாள வீரன் கேட்ட வரத்தை கொடுக்காமல் போக முடியுமா? அதானே எல்லாம் வாங்கிட்டாரு. மந்திரஜாலம் இந்திரஜாலம் கூடு விட்டு கூடு அனைத்து கை வந்த கல்ல. அது மட்டுமல்ல, எனது உயிர் அண்ணா உயிர் ஐயா அம்மா தெரியாது உங்களுக்கு? அவர் உயிர் எங்க தெரியும்? எங்க இருக்கு? ஆத்தா சொன்னாலே ஆத்தா சொன்னாலே கலசத்தில். ஐயா உயிர் கலசபாதல் இருக்குது. கலசபாதல்டா. கூட விட்டு கூட பாயும் சக்தி, மோடி வைத்தல், மோடி அடித்தல், அனைத்து சக்தி எனக்கு உண்டு. இருந்த போதிலும் அண்ணாவுடைய சிறைப்பட